மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து மல்லியும் விஜய் வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வந்து கிச்சன்லேயே வந்து எப்போ பாரு இவங்க ரொமான்ஸ் பண்ணுறது கிச்சன்லேயேவா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொமான்ஸ் பண்ணும்போது வந்து மனோகர் வந்து குறுக்க வந்துட்டார். அதனால் வந்து ரொமான்ஸ் வந்து பாதியிலே வந்து கட் ஆகிடுச்சு. மனோகர் வந்ததும் நான் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. மல்லி வேற ரொம்பவே வெக்கப்பட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து கேட்டது வந்து சாரி எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, வெறும் வாயால் சாரி சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு எதையோ எதிர்பார்த்து வந்து விஜய் வந்து கேட்டார். மல்லி வந்து அது கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. அதுக்குள்ளே தான் வந்து நம்ம மனோகர் வந்து வந்துட்டார், குறுக்க வந்துட்டார். இதனால் வந்து விஜய்க்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமே போயிடும் போல். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறதே ரொம்ப அதிசயம். இவர் வேற வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வெக்ஸாக போச்சு. நமக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல சீனை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மனோகர் வந்து இவங்களை எல்லாரையும் வந்து அவங்க பேசுகிற பேச்சிலே வந்து எப்படியும் வந்து விஜயோட மல்லியோட மனோகரோட கான்வர்சேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயும் போல் மனோகர் வந்து கலாச்சி விட்டுட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே ரேணுகா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகாவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியாச்சு. இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதும், அதாவது ரேணுகா வந்து மல்லி வீட்டில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் வந்து கண்டிப்பாக வந்து கதிரேசன் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிடுச்சு. அதை கேட்டு இவளும் வந்து ரேணுகாவும் வந்து ரகுவுக்கு கால் பண்ணியாச்சு. கால் பண்ணதும் வந்து ரகு வந்து மிரட்டிகிட்ருக்காரு. நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரணும், நான் சொல்கிறத செய்யணும், எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற கோவத்தெல்லாம் வந்து நேரில் இருந்து அடிச்சிருப்பார் போல். அந்தளவுக்கு ஒரு கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. ரேணுகா இருந்துட்டு உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா, அமைதியாக என்னை விட்டுரு, நீ வேலைக்கு போயிடு, இதுக்கப்புறம் வந்து உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரகு வந்து சும்மா இருப்பாரா? ரகு இன்னும் வந்து கோவப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் ரகு வந்து நான் சொல்கிறத தான் நீ செய்யணும், நான் தான் உன்னை அங்கே அனுப்பிச்சி வச்சேன், நீ எங்கேயோ வந்து பிச்சை எடுத்துன்னு அங்கங்கே வந்து ரோட்டில் பிச்சை எடுத்துன்னு போலீஸில் மாட்டின்னு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு திரிஞ்சிருந்த, இப்படி நீ ஒரு வசதியான வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். அப்படி இருக்கும்போது நீ என்னையே எதிர்த்து பேசுகிற, என்னையே விட்டு கொடுத்து போக சொல்கிற, எனக்கு எவ்வளோ இருக்கும் உனக்கு எவ்வளோ இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகு வந்து எவ்வளவோ வந்து கொட்டி தீக்கிறாரு. அவரு கேட்குறதும் உண்மைதான். கெட்டவரோ நல்லவரோ அனுப்பிச்ச விஷயம் என்ன, அதை விட்டுட்டு இவ ஏன் வந்து மற்றதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றது தான் நம்மளோட கொஷினும். அது மட்டும் இல்லாமல் ரேணுகா வந்து கொஞ்சம் கூட அடங்குற மாதிரியே தெரியல. திரும்ப அதே தான் சொல்லிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, அமைதியாக நீ விலைக்கு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லைனா வந்து நான் கதிரேசன் கிட்ட சொல்லிடுவேன், அப்படி சொல்லிடுவேன், இப்படி சொல்லிடுவேன் அப்படின்னு எல்லாம் கூட ரகு வந்து சொல்லி பார்த்து பயமுறுத்தியாச்சு. இவ வந்து கேட்கவாளா? இவ வந்து கேட்குற மாதிரியே தெரியல. இவ பேசிகிட்டு இருக்க டைமில் வந்து உள்ளே ஒரு ஆள் வராங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிஷா தான் உள்ளே வரா. அதுவும் வந்து அவள் டைரெக்டாக வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து ரேணுகா மாட்டியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் ரேணுகா வந்து கோவத்தில் ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருந்தா. ஸோ அவள் நல்லா பேசுகிறாளா இல்லை எதுக்காக இப்படி பேசுகிறா அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து நிஷா வந்து ப்ளூடூத்தை காதில் மாட்டின்னு ஃபோனை பார்த்துட்டே வந்துட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் பார்த்தா கூட நடிச்சு விட்டுருவாங்க. ஆனால் காதால் வந்து கேட்டிருந்தா வந்து ஏதாவது ஒரு உண்மையாவது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க தான் வந்து ஹெட்செட் போட்டு ஃபோனை பார்த்துட்டு கீழே வந்துட்டு இருந்தாங்க. அதனால் வந்து ரேணுகா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கல. ஆனால் உள்ள நிஷா வர்றதை வந்து ரேணுகா வந்து நோட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் வந்து அவங்க கால் பேசிகிட்டு இருக்காங்க. காலையும் கட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து காலை வந்து சொல்லாமல் கட் பண்ணிட்டா ரகுக்கு கோவம் வந்துடும். ஆல்ரெடி இவன் வந்து ரொம்ப நம்ம மேலே கோவத்தில் இருக்கான் அப்படின்றது உண்மைதான். ரகு கோவப்படுறதுல கொஞ்சம் கூட தப்பே கிடையாது. ஏன்னா வந்து இவன் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. எதுக்காக வந்தாங்களோ, யார் அனுப்பிச்சி விட்டாங்களோ அவனையே வந்து எதிர்த்து அவனுக்கு எதிராக வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தா யாருக்கு தான் கோவம் வராது? அது மட்டும் இல்லாமல் இப்போ நிஷா வர்றதை உள்ளே பார்த்ததுமே வந்து எப்படியும் வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு மறைச்சிருவா. அது மட்டும் இல்லாமல் நிஷா வந்து பார்த்தாலுமே வந்து நிஷாவும் சரி கதிரேசனும் சரி இவங்க 2 பேருமே பார்த்தாலையும் வந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்குங்க அவங்க அங்கே போய் இருக்காங்க? ஏன்னா வந்து நான் மாட்டக்கூடாது, என் மேலே யாருமே சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரேணுகாவே போயிட்டு அங்கே தங்கியிருக்கா. அப்படி இருக்கிறபோது கையும் காலுமாகவே மாட்டினாலுமே வந்து அவங்க 2 பேருமே சந்தேகப்படுறதுக்கான சான்சஸே கிடையாது. இப்போ ரகு வந்து ஃபோனை கட் பண்ணிட்டா அப்படின்ற டென்ஷனில் வந்து இவளை எப்படியாவது வந்து போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை போடுவார். அது கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு இவளை வந்து முடிச்சு விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இவள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கா. அது வேறு இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கா.
இப்போ இந்த மல்லி வந்து கண்டுபிடிச்ச விஷயம் வந்து அவங்க சுடர் தான், ரேணுகா இல்லை அப்படின்ற விஷயத்த வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. இன்றைக்கி நடந்த ரொமான்ஸ் வச்சு பார்த்தா வந்து மல்லி வந்து யாருக்குமே சொல்ல காணோம். அது விஜய்கிட்ட மட்டும் இல்லை, வீட்டில் யாருக்குமே சொல்லலை போல். இவங்க ஏன் வந்து உள்ளே மறைச்சி வச்சிட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் இன்னமும் புரியல. இப்போ அவன் பிடிச்சிட்டு வந்தது உண்மை தானே. அவனை வந்து விடாமல் ரூம்லேயே வச்சுருந்தான், அந்த தண்ணி கேன் போட வந்த பையனை. அப்படி இருக்கும்போது அவனை ரூம்லேயே அடைச்சி வச்சுருந்து மல்லிகை இது விஜய்கிட்டேயோ இல்லை மனோகர்கிட்டயோ இல்லை அன்னபூர்ணிகிட்டயோ யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து பிடிச்சிருந்தா அது ஒரு ஆதாரமாக இருந்திருக்குல்ல. அப்படியே இருந்துமே வந்து இவன் போய் சொல்கிறான், இவன் யாரோ செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படி கொண்டு போயிடுவாங்க விஜய் வந்து. ஏன்னா வந்து ரேணுகாவை மேலே வந்து சந்தேகப்படவே மாட்டாங்க அப்படின்றது வந்து மல்லிகை நல்லாவே தெரியும் போல். அதனால தான் வந்து இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். மல்லி வந்து இன்னுமே வந்து இப்படியே சைலண்ட்டாக இருந்தால் இவன் அவள் பாட்டுக்கு பண்ணிட்டு தான். இப்போ இவ்வளோ ஆதாரம் வந்து கையில் கிடச்சி உண்மை இவ்வளோ தெரிஞ்சு வந்து மல்லி வந்து ஏன் இன்னும் எந்த ஒரு ஸ்டெப்புமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. மல்லி இதுக்கப்புறமாவது முயற்சி பண்ணணும். இன்றைக்கி வந்து நிஷா கிட்டேயாவது வந்து ரேணுகா மாட்டுவாளா, அப்படி இல்லை மாட்டினாலுமே ஒரு பிரச்சனையும் அங்கே நடக்க போகிறதில்ல. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.